இன்னைக்கு விஜய் அண்ணா பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரப்ஷனை பற்றி பேசினாரு. அடுத்து அந்த 41 பேர் இறந்ததை பற்றி பேசினாரு. நாங்கள் போனோம், அங்கே போய் அவங்க ஃபேமிலியில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இங்கே வரும்போது உள்ளே விடவே இல்லை அவங்கள. அதாவது வந்த உடனே நெரிசல் அவர் சொன்ன மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல. அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தப்புங்கிறத வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஒரு வார்த்தை மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 40 பேரோட குடும்பம் என்ன ஆகியிருக்காது, இறந்துருக்காது. அண்ணாவுக்கு இவ்வளோ ஃபீலிங்காக இருக்காது, அந்த குடும்பமும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அது வந்து இன்னைக்கு அவர் வந்து எப்படி சொல்லணும், ஜிஹெச்ல வந்து டக்குன்னு அட் அ டைம்ல வந்து 41 பேத்துக்கு யாருமே எந்த ஒரு டாக்டருமே இருக்கவே மாட்டாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அத்தனை டாக்டர்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் மூச்சு விட முடியலன்னு சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக ஜிஹெச்சுக்கு தான் போச்சு, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போய் போட்டு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் அண்ணாவை அன்னைக்கு என்ன பண்ணாங்க, திரும்பி வரவே விடலை. அவங்க வந்து நான் வந்து பார்க்குறேன் ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாதவங்கள பார்த்துட்டு போகிறேன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, போகக்கூடாது, போனால் பெரிய பிரச்சனையாயிரும், கலவரம் ஆயிரும், அதாச்சு இதாச்சுன்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணார், அதுக்கு அமைதியாக போயிட்டு எப்போ இவங்களுக்கு ரிப்பீட் அடிக்கணும்னு நினச்சாருன்னா இந்த விசிலை போட்டு எல்லாரும் மக்கள் ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரே ஆப்பாக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார். வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்து இப்போ எல்லாரோட வாயும் சேர்த்து அடைச்சிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படையிலேருந்து அது ஒரு இதாக நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்காரு. கரப்ஷன் வந்து ஊழல் அதிகமாக நடக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி 1947 இண்டிபெண்டன்ட் ஆனதுலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம கூட பிளட்டோட கலந்த மாதிரியே இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சது ஒரே சிஎம் யாருன்னா நம்ம அண்ணா மட்டும்தான், விஜய் அண்ணா மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. இனி அது ஃபுல் ஸ்டாப் எப்பவுமே ஃபுல் ஸ்டாப்பா தான் இருக்குமே தவிர கமாவா ஆகவே ஆகாது, கண்டினியூ ஆகவே ஆகாது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. யாரு கரப்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க சொன்னார்ல. இப்போ இன்னைக்கு கூட சொன்னாரே, கொடுக்க முடியாது, எங்க அண்ணா கிட்ட நான் சொல்லுவேன், என் தம்பி கிட்ட நான் சொல்லுவேன், என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன்னு நீங்க உரிமையோட சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னாரு. அது மாதிரி எந்த ஒரு சிஎம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இதுக்கப்புறம் வரப்போறவங்க யாருமே சொல்லவே மாட்டாங்க, நான் உங்க கூட இருக்கேனே. யார் சொல்லுவா? அந்த ஒரு சாங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்களோ தெரியல. அந்த ஒரு சாங் போட்டாவே எல்லா குட்டீஸ்ல இருந்து குழந்தைகள் பெரியவங்கல இருந்து எல்லாமே ஒரு பூஸ்ட் எனர்ஜி கொடுத்த மாதிரி ஆயிருது. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு பேசுனதுங்க சார், இன்னைக்கு பேசுனது அண்ணா வந்து எல்லாமே எல்லா விஷயத்தையும் நல்லா பேசினாரு. நாங்கள் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நின்று அண்ணா கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தான் எனக்கு இருந்தே தவிர மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. அவரோட ரூலிங் பீரியட் வந்து இப்போ 2 month ஆகுது. செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணாரு. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடாது, கோயில்கிட்ட இருக்கக்கூடாது. இது வரைக்கும் எத்தனை சிஎம் வந்தாங்க, அந்த கட்சி இந்த கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வந்தாங்க. ஆனால் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறேன்னு ஒரு கட்சி கூட சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவங்களுக்கு அதில் வருமானம் வந்துச்சு, அதனால சொல்ல. இவருக்கு வந்து வருமானம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவர் ஆல்ரெடி காசு வச்சிருக்காரு. அதனால மக்களுக்காக, மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரு. அதனால அவர் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணாரு. டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணோன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவங்க ஆட்சி அவ்வளோதான் கவுந்துரும், இப்போ 5 yearsல தான் டிவிக்கே இருக்கும், அதுக்கப்புறம் டிவிக்கே இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது இருக்கவே இருக்காது. இனி எப்பவுமே அந்த டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கும். அது நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பார்க்கவே போறாங்க. உண்மையாலுமே இன்னைக்கு அண்ணா பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் இப்போ எப்படி போனாருங்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டோம் நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவர் என்னைக்கு சிஎம் ஆகி இங்கே உள்ள வருவார் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துட்டாரு அவரு. எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு. அது அவர் போனது எவ்வளவு வலின்றதை இப்ப அவர் ஆக்சுவலா அவர் வந்து போனப்ப பாத்தீங்கன்னா பயந்து ஓடிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் பயந்தெல்லாம் ஓடல, அவங்கள போக வச்சாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா உண்மையாலுமே அவர் வந்து அவரால் தாங்கிக்க முடியல உண்மையாலுமே சொல்ல போனா. ஆனா இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டாரு. ஆனா ரொம்ப சந்தோஷம் அவர் ஆக்சுவலா இங்க உள்ள வந்தது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் பேசின எல்லா விஷயமுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எங்களுக்கு உண்மையாலுமே மகளிர், எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அவர் சொன்னார் பாத்தீங்களா, அது உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது லஞ்சம் கேட்டாங்கன்னாக்க யாருமே கொடுக்காதீங்கன்னு தைரியமா சொல்ல சொன்னாரு. கண்டிப்பா நாங்க அதை பண்ணுவோம், யாரு கேட்டாலுமே எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். என் பேர் மகேஸ்வரிங்க. வணக்கங்க. நான் கரூர்ல இருந்து வந்திருக்கேன். அவர் சிஎம் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து எம்ஆர்வி கூட வந்து இழந்தவங்க. நல்லா பேசின சிஎம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சு. நல்லா ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அவருடைய செயல்பாட்டை வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு இங்கே.
சிறப்பாக நல்ல முறையில் நம்ம ஆட்சி கொண்டு போவோம், இடைத்தேர்தலை சிறப்பாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி நாங்கள் நல்லபடியாக வேலை பார்த்து இடைத்தேர்தலில் வெற்றி அடைவோம். அவருடைய ஆட்சி நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. அவர் பேச்சு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி நல்லா பேசியிருந்தாரு, நல்லா சிறப்பாக பேசியிருந்தாரு எப்போவும் விட. ஆனால் ரொம்ப இந்த கரூரில் நடந்த துயர சம்பவத்தை ரொம்ப வேதனையோடு சொல்லியிருந்தாரு. அது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தது. இனி இனி அதுக்கு வந்து நினைவு சின்ன வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த நிகழ்வுக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த நினைவு சின்ன வைக்கணும்னு சொன்னது. கரூர் வந்து மறக்க முடியாத ஒரு ஊர், நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப அந்த சம்பவம் நடந்தது வேதனைக்குரியது. அதுக்கு வந்து நினைவு சின்ன வைக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அதை பார்த்தா எல்லாத்துக்குமே நினைவு வரும். இப்போ இல்லை, எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் வரும். அதனால் அது நல்ல ஒரு இதாக நினைக்கிறோம். சிறப்பான ஆட்சி நடக்குது, நல்லபடியாக. எங்கள் அண்ணா பேச்சு சூப்பராக இன்னைக்கு இருந்துச்சு. எல்லாரும் நினச்சதை விட எங்கள் அண்ணா இன்னைக்கு வேறு லெவலில் பேசியிருந்தாரு. அந்த நினைவு சின்னம் வைப்பேன்னு சொன்னது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்தபோது எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க, என்ன இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ்ஸு அப்படின்னு. ஆனால் அவரோட வருத்தத்தை தெரிவிக்க பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்தார். இன்னைக்கு எல்லா ஸ்பீச்சுமே சூப்பராக இருந்தது. சார் 20 நிமிஷம் பேசினாலும் சரி, 20 செகண்ட் பேசினாலும் சரி, என்ன பேசணும்னு நினச்சி வந்தாரோ அது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பேசிட்டார் சார். அதான் எங்களுக்கு வேணும். என்ன பேசினதோ எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு. கரூரை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னதுலேருந்து, அவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறேன்னு சொன்னதுலேருந்து அவரோட வருத்தம் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் இன்னும் எங்கள் அண்ணா ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்றது எங்களுக்கு இன்னமும் தெரியுது. ஆனால் நாங்களும் மறக்கவே முடியாது சார். இந்த கரூரில் நடந்த விஷயத்த எங்களால் என்றைக்குமே மறக்கவே முடியாது. நடந்திருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து ஆறுதல் தெரிவிக்க தான் வந்திருக்காரு. நல்லபடியாக பார்த்துட்டு செய்வார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு காலை பொழுதுல இன்னைக்கு வந்து அண்ணன் தளபதி அவர்கள் வந்து ஒரு கரூர் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு உண்டான ஆட்சி எப்படி இருக்கணுமோ அந்த ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு உண்டான ஒரு ஆட்சியை எப்படி நடக்கணுமோ இன்னைக்கு அந்த ஆட்சியை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 55 நாளா இன்னைக்கு வந்து ஆட்சி நடக்குது. ஆட்சியில இன்னைக்கு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒழிச்சு கட்டியிருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து லஞ்சம் யாரு கேட்டாலும் நீங்க டைரக்டா வந்து கவர்மெண்ட் அணுகலாம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த லஞ்சத்தை ஒழிச்ச முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு முடிச்சு கட்டியிருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு லஞ்சம் கொடுத்தாதான் இன்னைக்கு லஞ்சம் வாங்குவாங்க அப்படிங்கிற இதை உடைச்சு இன்னைக்கு லஞ்சமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை மாத்திருக்காருன்னா அது ஒருத்தரால தான் முடியும், நம்மளோட அண்ணன் டாக்டர் விஜய். இப்போ வந்து அவர் பேச்சு எப்படி இருந்துச்சு? அவரோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேச்சுல உண்மைத்தன்மை 100% இருந்துச்சு. இன்னைக்கு மக்களுக்கு என்ன செய்வாரோ அதை முழுமையா பேசியிருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தேன், போய் பார்க்கணும்னு. போன தாட்டி வந்தாரு, பார்க்க முடியல. இந்த தாட்டி போய் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. நல்லா பேசினாரு, கரூர் மக்களை பத்தி நல்லா பேசினாரு. போன தாட்டி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த தாட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு.